தஞ்சாவூர் அன்னை சத்யா விளையாட்டு அரங்கில் வசி சுட்டோ ரியூ கராத்தே கழகம் சார்பில் மாநில அளவிலான ஒருநாள் ஓபன் கராத்தே போட்டியை நடத்தியது. இதில் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த கராத்தே வீரர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது விளையாட்டு திறனை வெளிக்காட்டினர். இப்போட்டியினை தஞ்சை மாநகராட்சி மேயர் ராமநாதன் தொடங்கி வைத்தார். மேலும் இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றுகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. இதில் கராத்தே கழக செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி உள்ளிட்ட கராத்தே வீரர்களும் அவர்களது பெற்றோர்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளிமலையில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆன்மீக சிந்தனையாளர்கள் நற்பணி மன்றம், ஆலய உழவார் தொண்டு சீர்திருக்கூட்டம், ஸ்ரீ ஹரி ஓம் யோகா நரசிம்ம சுவாமி பக்தனை சேவா சங்கம் சார்பில் 31ஆம் ஆண்டு படி உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காவடியுடன் கிரிவலம் சுற்றி வந்து மலைக்கோயிலில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு காவடி மற்றும் பால்குடத்துடன் படி உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து மலைக்கோயிலில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு பாலாபிஷேகம் நடைபெற்று விபூதி காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காட்டப்பட்டது. வேலூர் அடுத்த தொரப்பாடியில் உள்ள தந்தை பெரியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் கடந்த 1996 முதல் 1999ஆம் ஆண்டு வரை கல்வி பயின்ற முன்னாள் மாணவ மாணவிகள் 25 ஆண்டுகளுக்கு பின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவ மாணவிகள் அனைவரும் தங்களது குடும்பத்தினருடன் வருகை தந்தபோது பூக்கள் கொடுத்து சக மாணவர்கள் ஒன்றிணைந்து வரவேற்று பள்ளி பருவ நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். மேலும் முன்னாள் ஆசிரியர்களும் மாணவ மாணவிகள் சார்பாக நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது. முன்னாள் மாணவர் அமைப்பு சங்கம் ஆரம்பம் தலைமையில் நடைபெற்ற இதில் 300க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூருக்கு வரும் சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்கள் மட்டுமின்றி வனப்பகுதியில் உள்ள நீர்வீழ்ச்சிக்கு சென்று அங்குள்ள ஆபத்தை உணராமல் நீரில் இறங்கி விளையாடுவதை வனத்துறையினர் எச்சரித்தனர். மேலும் தேயிலை தோட்டங்களில் புகைப்படம் எடுக்கும் சுற்றுலா பயணிகள் அங்கு மேய்ந்து கொண்டிருக்கும் காட்டெருமை அருகில் சென்று ஆபத்தை உணராமல் புகைப்படம் எடுப்பதையும் எச்சரித்துள்ளனர். இதுபோன்று அனுமதியில்லாத இடத்திற்கு செல்வதும், வனவிலங்குகளை புகைப்படம் எடுக்கச் சென்று வனவிலங்குகளை துன்புறுத்துவதை வனத்துறையினர் கண்காணித்து வருவதாகவும், இதுபோல் நடந்து கொண்டால் சுற்றுலா பயணிகள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என குன்னூர் வனச்சரகர் ரவீந்திரநாத் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் சார்பில் புதுக்கோட்டை சந்தப்பேட்டை நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ராஜாங்கம் தலைமை வகித்தார். இதில் மாவட்ட செயலாளர் நாயகம் அனைவரையும் வரவேற்று பேசினார். பள்ளி கல்வித்துறையில் நடைமுறையில் உள்ளது போல் தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கும் மாநில அளவில் முன்னுரிமையை அளிக்கும் அரசாணை 243 அறிவித்ததற்கு தமிழக முதலமைச்சர் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் பிப்ரவரி 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் பள்ளி கல்வித்துறை உயர் அலுவலர்கள் மற்றும் தோழமை சங்கங்கள் பங்கேற்க உள்ளனர். மேலும் நன்றி தெரிவிக்கும் மாநாட்டில் பல்வேறு கோரிக்கைகள் தமிழக முதல்வரிடம் முன்வைக்க உள்ளதாக மாநில தலைவர் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். அக்வா பெஸ்ட் அமைப்பு சார்பில் கன்னியாகுமரி மாவட்டம் அழிக்கால் கடற்கரையில் இருந்து ஸ்விம்மத்தான் போட்டிகள் நடைபெற்றது. சமீபத்தில் சென்னை, நெல்லை, தூத்துக்குடி போன்ற பல்வேறு பகுதிகளில் கனமழையினால் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் பலர் உயிரிழந்துள்ளனர். இதுபோன்ற நிலை ஏற்படாமல் இருக்க பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த போட்டி நடத்தப்பட்டது. நாகர்கோவில் குளச்சல் இடையே உள்ள அழிக்கால் கடற்கரை கிராமத்திலிருந்து துவங்கிய இந்த போட்டி 7 பிரிவுகளின் கீழ் நடத்தப்பட்டது. இதில் மாநிலம் முழுவதும் இருந்து 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வித்தியாசமான இந்த போட்டியை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே வடக்குப்பட்டு ஊராட்சியில் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்குள்ள குடும்பங்களுக்கு ரேஷன் கடை மூலம் மலிவான விலையில் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் ரேஷன் கடையில் மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்ட அரிசியை சிலர் தண்ணீரில் கழுவி சுத்தம் செய்து சமைக்க முற்பட்டுள்ளனர். அப்போது ஏராளமான அரிசிகள் தண்ணீரில் பிளாஸ்டிக் அரிசி போல் மிதந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மக்கள் ரேஷன் கடைக்கு சென்று கடை விற்பனையாளரிடம் விளக்கம் கேட்டனர். இதற்கு அவர் முறையான பதில் அளிக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து தகவல் அறிந்து சென்ற உரகடம் போலீசார் விற்பனையாளரிடம் விசாரித்ததில் கடைக்கு வரும் அனைத்து அரிசி மூட்டைகளிலும் செறிவூட்டப்பட்ட அரிசிகள் கலக்கப்பட்டுள்ளது என பதில் அளித்துள்ளனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரத்திலிருந்து சென்னை மார்க்கமாக சென்ற 5 கார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்திற்குள்ளானது. இதனால் மதுராந்தகத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மதுராந்தகம் காவல் ஆய்வாளர் தர்மலிங்கம் தலைமையில் போலீசார் வாகனங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பண்டாரவாடையில் மாசற்ற மனிதநேயத்தை வளர்த்திடுவோம் வாருங்கள் என்ற தலைப்பில் ஏராளமான இஸ்லாமிய பெண்கள் ஒன்றிணைந்து பல்வேறு விதமான விழிப்புணர்வு டெமோக்களை உருவாக்கி மனிதநேயம் வளர அறிவியல் கண்காட்சிகளை நடத்தினர். இதில் சாலை விபத்து நேரங்களில் முதலுதவி செய்வதை தவிர்த்துவிட்டு செல்போனில் படம் பிடிக்கும் வருத்தமான சூழ்நிலையை விளக்கும் விதங்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான பல்வேறு வகையில் வடிவமைக்கப்பட்ட விழிப்புணர்வு அடக்கிய டெமோக்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இஸ்லாமிய பெண்கள் ஒன்றிணைந்து உருவாக்கிய வடிவமைக்கப்பட்ட இந்த விழிப்புணர்வு கண்காட்சியை காண்பதற்கு அப்பகுதியை சுற்றியுள்ள ஏராளமான பெண்கள் வருகை புரிந்திருந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.